வலைக்கும் ஹனா. சாரி, ஐமன். என்ன செய்தி? வீட்டுல ஓதினா ஒரு மைக் ஓப்ல இது என்ன சவுண்ட காணும்? ஐமன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் வரகாத்துஹு. சவுண்ட் கேக்குதா? ஸ்கிரீன் வந்துக்குதா? ஓ அடுத்த கேள்வி. நான் பக்கம் போதணும். 505 505 5 வசனம். 23 ஆ? 25 என்ன ஐமன், 25 23? எதுவும் சரி. இல்ல 25. 25 தான் சுவர். ஓ ம், ஸ்டார்ட் பண்ணு. சூரோட பேரை சொல்லலையே. சூரத்துல் அஹ்காஃப் ம் 25வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تدمر كل شيء بأمر ربها فأصبحوا لا يرى إلا مساكنهم. கொஞ்சம் திருப்பி போதுங்க, சவுண்ட் சரியா கேட்கல. எப்படி? تدمر كل شيء முதம்மீருண்டா இப்ப எங்க بأمر சதி செய்யப்பட்ட மீன்? ربها. துதம்மிரு ஆ சதி செய்யப்பட்ட துதம்மிருல சதி செய்யப்பட்ட மீன் ஒண்டிக்குதா? அப்படி ஒண்டி இல்லனா? இருக்கு. அப்ப எங்க எங்க உண்ணாவை காணும் இப்ப? நீக்குது, ஆனா உண்ணா செய்ய மாட்டோம். அப்படியா? இல்ல. ம். تدمر كل شيء بأمر ربها فأصبحوا لا يرى إلا مساكنهم كذلك نجزي القوم அது நஜிதி கௌமல் முஜிரின். المجرمين. அப்படியா? நீங்க வீட்டுல ஓதுறது மாதிரி விலங்கு இல்லையே. இழுத்து ஓதுறத பார்த்தா இப்பதான் வசனத்தை பார்த்து ஓதுற மாதிரி விளங்குது. அப்படியா ஐமன்? நான் சொன்னேன் நேற்றைய கிளாஸ்ல வீட்டுல இல்ல எப்படி ஓதிட்டு வரேன்னு சொல்லி. அப்படியா? எனக்கு டைம் கிடைக்கல. அப்படியா? இல்ல வீட்டுல ஓதினா இப்ப நஜீசி கௌமல் முஜிரிமீன் ஓதுறீங்க. இப்ப அப்படி ஓதல அது. இப்ப கிளாஸ்லயே வர முடிஞ்சிடும். அதுதானே அதுதானே. எப்பயும் ஐமன் எங்கட கையில 10 15 வசனங்கள், 10 15 பக்கங்கள் எப்பயும் ரெடி ஆயிக்கணும் கிளாஸ்ல ஓதுறதுக்கு. இந்த குர்ஆன் நானா வச்சு கொண்டிருக்கிறேன். யார்கிட்ட குர்ஆன் நிக்குது? எனக்கு குர்ஆன் யார்கிட்ட இது? உங்களுக்கு இப்ப நாளைக்கு வகுப்புல என்னத்த எனக்கு பாடம் தெரியுமா தெரியாதா? தெரியும்.
ஆமா, கிளாஸ் எத்தனை நாள் நடக்குது? 7 நாள் கிளாஸ் நடக்குது. அப்படி அவனுக்கு இல்ல. இல்ல. உங்களுக்கு கிளாஸ் நடத்தாமிக்கிறதுனால தான் கூட. அது அர்த்தம் என்ன? நீங்க கிளாஸ்ல ஓதுறத விட வீட்ல ரெடியா நிறைய இருக்கணும். இப்ப கிளாஸ்ல சொல்லணும், சரி நான் இவ்வளவு ரெடியா வச்சுக்க எனக்கு ஓத டைம் உண்டு போதாதுன்னு சொல்லணும். நீங்க ரெடியே இல்லை அப்படி என்றால் இப்படி ஓதையலாம். இப்படி ஓதுனா கஷ்டமா ஓதுறது உங்களுக்கு. تدمر كل شيء بأمر ربها فأصبحوا لا يرى إلا مساكنهم كذلك نجزي القوم المجرمين. எத்தனை செகண்ட் போச்சு? எத்தனை நிமிஷம் போச்சு? எத்தனை மணி நேரம் போச்சு? ஐவன், நான் இப்போ ஓதுறது எத்தனை மணி நேரம் போச்சு? நீங்க அந்த வசனத்தை ஓதுறதுக்கு 7 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க. நான் எத்தனை மனுஷி செகண்ட் நேரம் ஓதினேன்? போதும். ஆ? இப்படித்தான் பழகணும். 3 நாள் சுத்து. மிஸ் ஆகப்படாது, நீட்டுறது மிஸ் ஆகப்படாது. டைம் நல்லா குறைச்சு 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 பழகணும். நான் சொன்னேன், நீ போன கிளாஸ்ல ராகம் எடுக்கணும், நீட்டணும், உன்ன செய்யணும், டைமை குறைக்கணும். நான் நேத்து கிளாஸ் சொன்னேன் அந்த விஷயத்த. ஐமன், மெல்ல மெல்ல மெல்லமா அதுக்கு கூடுங்கன்னு சொல்லி நீங்க ஒரு வசனத்துக்கு கிட்டத்தட்ட 7 8 நிமிஷம் போகுது. تدمر كل شيء بأمر ربها. 2 செகண்ட், 3 செகண்ட் போதும். فأصبحوا لا يرى إلا مساكنهم. இன்னொரு 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட், 6. كذلك نجزي القوم المجرمين. இன்னொரு 3 செகண்ட், 9 செகண்ட், 10 செகண்ட் போய் இந்த வசனத்தை ஓதுது. நான் எங்க நீட்டல அப்படியா? குறைஞ்ச நீட்டினேன் அப்படியா? ஒன்னா செய்யல, விட்டு ஓடினேன் அப்படியா? இல்ல. இதுக்குத்தான் நான் உங்களை ரெடி ஆயிட்டு வர சொல்றது. இதுக்காக வேண்டிதான் நாங்க 4 5 நாள் ஓட எழுதாரோம். ஐவன், என்ன செய்யணும்? 10 ஒரு ஜூஸ் ஒரு 20 பக்கம் ரெடியா வச்சுக்கொள்ளணும். மாஷா அல்லா, ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க எனி டைம் கிளாஸ் போடுங்க, நான் ரெடி. அந்த லெவல் தான் இப்ப நீ ஃபைனல் ஸ்டேஜ்ங்கிறது. அதுதான் உங்கள்கிட்ட நாங்க சொல்றது. முதத்தான் ஒரு நாளைக்கு 5 வசனம், 2 வசனம், ஒரு வசனம் ரெண்டு நாங்க ஒரு காலம் படிச்சோம். ஞாபகம் கஷ்டப்பட்டு கஷ்டட்டியாகி வந்து அஃப் இத ஃப ம அக் ந என்று சொல்லி கஷ்டப்பட்டு சவுண்ட பழகி, தால் சவுண்ட பழகி, இப்போ கொஞ்சம் நாங்க ஃபாஸ்ட் ஆகணும். நான் சொன்ன, நீ போன கிளாஸ்ல அடுத்த கிளாஸுக்கு வந்து இந்த ஸ்டெப் இல்லாம கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிக்கணும். இப்ப நீங்க ஃபாஸ்ட் ஆகவே இல்லை. நல்லா விளங்கிச்சு எனக்கு. அதான் நான் திருப்பி டக்குன்னு கேட்டேன் நான். இந்த கதலிக நஜிசி அல் கௌமல் முஜ்ரிமீன் என்று நீங்க ஓதும் நேரமே எங்களுக்கு விளங்கிட்டு ஐமன் ரெடி ஆகுனது போதாது என்று சொல்லி. ஏன் நாங்க தொடர்ந்து 3 நாள் கிளாஸ் போட்டிக்கிறோம் என்றால், நீங்க தரோவா ரெடி ஆகிட்டு வரணும். எங்கிட்ட மலை 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 மலைன்னு ஓதி ஒப்பு வைக்கணும். நாங்க திருத்தணும், உங்களை சரியானணும். அப்படிதான் நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். எல்லாருக்கும் நான் போடுறதில்ல. இப்படி கடைசி ஸ்டேஜ்ல எல்லா விஷயங்களையும் படிச்சுட்டு வந்தாங்களே தான் போடுறேன். அதான் அவங்கள போட்டிக்கிறோம். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் முடியும். இப்ப அடுத்த கிளாஸ் எப்ப நடக்கும்? அடுத்த வீக் தான் நடக்கும். ஏன்னா உங்களை தொடர்ந்து 3 நாள் கண்டினியூ பண்ணிட்டோம். அடுத்த வீக்கே அப்படித்தான். பெரும்பாலும் திங்களும் செவ்வாயும் புதன் அல்லது புதன் வியாழன் வெள்ளி எப்படி சரி 3 நாள் கிட்ட வாங்கி எடுத்துருவோம். அப்ப அடுத்த நாளும் என்ன செய்யற? மாஷா அல்லா, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபுல் ஃப்ரீ அப்படியா? ஒவ்வொரு நாளும் ஆக குறைஞ்சது ஒரு பக்கம் சரி தரவா ரெடியாக ட்ரை பண்ணணும். ஸ்டார்டிங் ஒரு பக்கம் இல்லாட்டியும் 2 வசனமாக்கி, 3 வசனமாக்கி, 3 நாளாக்கி, அப்படி அப்படி அப்படி. நான் இப்ப ஓதிக்காரன ஸ்பீடுகிறே அந்த மாதிரி ஸ்பீடுன்னு சொல்றல்ல. அத இடையில பேசிட்டு திக்காம உட்காம அடுத்தடுத்த சொற்களோட சரியாக ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணி ஓதி ஓதி பழகணும். விளங்குதா இப்ப? அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகும். எவ்வளவு காலத்துக்கு இப்படியே நாங்க இழுத்து கொண்டிருக்கிறேன். இங்க அடுத்த இஷ்டம் போங்கடாதான். இப்ப எத்தனை ஜூஸ் போகுது? 26 ஜூஸ் போகுது. 30 ஜூஸ ஃபுல்லா 6. ஓதிட்டீங்க. 29வது ஃபுல்லா முடிச்சுக்கிறீங்க. 28 ஃபுல்லா முடிச்சுக்கிறீங்க. 27 ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. 4 ஜூஸ் என்ன செஞ்சிட்டீங்க? ஃபுல்லா முடிச்சுக்கிறீங்க. 30. 30 முடிச்சுக்கிறீங்க, 29 முடிச்சுக்கிறீங்க, 28 முடிச்சுக்கிறீங்க, 27 முடிச்சுக்கிறீங்க. இதுக்கு பின்னாலையும் இந்த
நிலப்பாடு சரி வராது. அந்த அண்டைக்கு தான் பேசிட்டு கொஞ்சம் 30 ஓதி பாத்திர சேருன்னு சொல்லப்படாது. சரியா? அடுத்த கிளாஸுக்கு வார நேரம் முதலாவது கேட்பேன், எத்தனை பக்கம் ரெடி ஆகின்னு தான் கேட்பேன். குறைஞ்சது 10 பக்கம் ரெடி ஆகி. எப்ப நாள் பாருங்க. இன்றைக்கு என்ன கிழமை? புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், விடுங்க 4 நாள் இது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு அரை பக்கம் என்றாலும் எத்தனை பக்கம்? ஒரு நாளைக்கு அரை பக்கம் எத்தனை பக்கம்? 2 தாள் ஃபுல்லா ரெடி ஆகிக்கணும். எப்படி ரெடி ஆகுறது? இப்படியா? இப்போ இந்த மாதிரி ரெடி ஆகுறது. இல்ல துதம்மிரு குல்ல ஷைஇம் பிஅம்ரி இல்ல ரப்பிஹா. இப்படி ரெடி ஆகுறது. திருப்பி ஒரு வசனத்தை இல்ல ஓதி காட்டுங்க பாப்போம். 25 வசனத்தை மட்டும் ஓதி காட்டுங்க பாப்போம். 10 செகண்ட்ல ஓதும். நான் ஓதி காட்டின மாதிரி எதையும் மிஸ் ஆகப்படாது. பாப்போமே. تدمر كل شيء بأمر ربها فأصبحوا لا يرى إلا مساكنهم كذا نجزي القوم المجرمين. பாத்தீங்களா, உங்களோட நாக்கு வருது இல்ல, கதாலிக்கு சொல் வருது இல்ல. விளங்கினா? துதம்மிரு ராட சட்டம் வருது இல்ல. பி அம் ரி ரப்பிஹ ரி ரா சவுண்டுக்கு மாறுது இல்ல. பழகணும். இங்கதான் பழக்கம் வைக்கிற. விளங்கினா? 3 பேரை விட்டீங்க. துதம்மிருல ரா வல்லினத்துக்கு வரல. ஷைஇம் பி அம்ரி அதுல உன்னாக்கு டைமிங் சரியா கொடுபடல. பி அம்ரி ரப்பிஹ சின்ன ரீ பெரிய ரா சரியா வரல. பின்னுக்கால كذلك نجزي القوم المجرمين. நஜிஸி كذلك ரெண்டு சொல்லும் என்ன செய்யல, நாக்குக்கு சரியான செய்தியில வந்துச்சா? ஐமன் இல்ல வந்துச்சுதா? இல்ல இதுக்கு இதைத்தான் பழக செல்றது. ஏன் வருது இல்ல? இப்பதான் கதாலிக்கு என்று உச்சரிச்சா வராது. வீட்டுல இருந்து பல முறை ஒரு வசனத்தை உருட்டி போதப்படாது. ஃபர்ஸ்ட் போகல என்ன செய்யும்? 10 நிமிஷம் ஆகும். 2ஆம் முறை வசனத்தை ஒரு நேரம் 8 நிமிஷத்துக்கு கொண்டு வரலாம். 3ஆம் முறை 5 நிமிஷத்துக்கு. 4ஆவது முறை 2 நிமிஷத்துக்கு. 5ஆவது முறை 1 நிமிஷத்துக்கு. 6ஆவது முறை 30 செகண்டுக்கு. 7ஆவது முறை 20 செகண்டுக்கு. 8ஆவது முறை 10 செகண்ட். மாஷா அல்லா. இப்ப நல்லா தரவா வந்திக்குது. 2 வேளை போகணும். இல்லைங்களா? تدمر كل شيء بأمر ربها فأصبحوا لا يرى إلا مساكنهم كذلك نجزي القوم المجرمين. நீட்டில் ஆமெடுத்து ஓதினாலும் 10 செகண்ட்கள் போகாது. ஆனா அடுத்தடுத்த சொற்கள் எங்களோட வாயில வரணும். இப்ப உங்களுக்கு உண்மையில கதாலிக்கு என்று சொல் தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. அப்படியா? புதிய சொல் அப்படியா? இல்ல தெரியும் தெரியும். நஜிசி என்ற சொல் வந்திக்கிற மெத்தட் தெரியுமா தெரியாதா? தெரியும் அதுவும் தெரியும். இப்ப என்ன பிரச்சனை? அடுத்த கேள்வி என்ன பிரச்சனை? என்னன்னு அடுத்த கேள்வி கேட்கணுமே. அப்படியா? ஹைரன். அப்ப நாங்க இதோட உங்களோட இன்றைய பாடத்தை நான் ஸ்டாப் பண்ண போறேன். அடுத்த கிளாஸ்ல பெஸ்ட் கேள்வி ஐமன் 2 பக்கம் ரெடி ஆகிக்கிறீங்களா என்றுதான் கேட்பேன். எப்படி ரெடி ஆகிக்கணும்? எங்க விட ஆகணும். எப்படி ரெடியா வரணும்? 2 பக்கம் ஸ்பீடா பிழை இல்லாம வரும். ஸ்பீடுன்னு சொல்ல வேணாம். அது ஸ்பீடுன்னு சொல்றல. நீங்க நல்லா ரெடி ஆகினீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். பிரச்சனை வராது. அதான் இது. ஸ்பீடுன்னு சொன்னா நாங்க நிறுத்த மாட்டோம், உண்ணா செய்ய மாட்டோம், ராகம் எடுக்க மாட்டோம், பளபளன்னு ஓடுவோம். அதல்ல. அதல்ல. இப்ப நான் ஓடினா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நாங்க ஓதுற லெவலுக்கு வரணும். டைமை குறைக்கும். டைமையும் குறைச்சு குறைச்சு பார்ப்போம் சார். ஏன்னா எழுமாயுமே எப்படி கஷ்டமாயிதா? ஏழு ஏழுமே நீங்க ரெடி ஆகணும். ஓ ஏழு 25 வசனம். சரி, இந்த பக்கத்துல ரெடி ஆகும். وَاذْكُرْ أَخَا عَادٍ إِذْ أَنذَرَ قَوْمَهُ بِالْأَحْقَافِ. பக்கத்துல பக்கத்துல وَقَدْ خَلَتِ النُّذُرُ مِنْ ஆ بَيْنِ يَدَيْهِ
ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم عظيم. பக்கத்தை ஸ்டார்ட்ல இருந்து பழகுங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கம், ரெண்டு ஆயிடும். லைனா அடுத்த கிளாஸுக்கு இந்த பக்கத்தை எவ்வளவு? ஓ, இந்த பக்கமும் அடுத்த பக்கமும் தரோவாக ரெடி ஆயிக்கணும். ரெண்டு தாள் ரெடி ஆகணும். நாலு பக்கமே ரெடி பண்ணணும். ஓ அப்படித்தானே? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நாளைக்கு வியாழன் அரைப்பக்கம், வெள்ளி அரைப்பக்கம், சனி அரைப்பக்கம், அரைப்பக்கம் அறத்தாள் எல்லாம் அரைப்பக்கம். லைனா ஞாயிறு அரைப்பக்கம். அப்ப மொத்தம் எத்தனை? ரெண்டு தான். ரெண்டே ரெண்டு தாள். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நம்மளை வலைக்கம் அஸ்ஸலாம்.